ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்ல வந்து யூனிட் 2 ஜியாகிரஃபியிலேருந்து மண் மற்றும் வேளாண் முறைகளை பற்றின ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்லைனர் பிடிஎஃப். ஸோ வாட்ஸ்அப் நம்ம இங்கே மேலேயே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வெறும் ₹400 ஃபுல் நோட்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். அதோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், கூற்று காரணங்கள். கூற்று: தீவிர விவசாய முறையில் குறுகிய கால பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. தீவிர விவசாய முறையில் குறுகிய கால பயிர்கள் வந்து பயிரிடப்படுகின்றன. சரியா? சரிதான். காரணம்: விளைநிலம் குறைவாக உள்ள பகுதிகளில் இம்முறை பின்பற்றப்படுகிறது. விளைநிலம் வந்து கம்மியாக இருக்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய பயிர்கள் வந்து பயிரிடப்படும். சரிங்களா? ஸோ சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜிஎஸ்ல மேக்ஸிமம் எல்லாமே வந்து கூற்று காரணங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஷின் தான், பட் கூற்று காரணங்கள் மாதிரி கொடுத்து டைம் வந்து நம்ம படிக்கிறக்குள்ளேயே நம்ம டைம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சு படித்து பாருங்கள். சரிங்களா? கூற்று வந்து பாருங்க, வறண்ட பாலைமண் வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல் மண் வறண்டு காணப்படுகிறது. ஸோ அதாவது வந்து வறண்ட பாலைமண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட காலநிலை வந்து அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் வந்து மேல் மண் வந்து வறண்டு காணப்படுகிறது. சரியா? சரிதான். காரணம் வந்து மேலும் இவை வறண்டு காணப்படுவதற்கான காரணம் தாவரங்கள் இல்லாமையால் இலை மக்குச்சத்து குறைவாக காணப்படுகிறது. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து மண் எல்லாமே வந்து இங்கே வறண்டு காணப்படும். கூற்று காரணம் இரண்டுமே சரி. சரியான விளக்கம். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. களி அப்படிங்கிறது என்ன? குறுகிய அளவிற்கான நீர் போக்குவரத்து. கால்வாய்னா என்னப்பா? ஒரு நீர் வழியை மற்றதோடு இணைக்கிறது தான் வந்து என்ன கால்வாய்னு சொல்லுவாங்க. குழிக்கால்வாய் அப்படிங்கிறது என்ன? பெரிய ஆற்றை கடக்க. ஸோ அடுத்து அணை அப்படிங்கிறது ஆற்றை பாசனத்திற்காக பயன்படுத்த. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு களி அப்படிங்கிறது என்ன? குறுகிய அளவிற்கான நீர் போக்குவரத்து. கால்வாய் சொல்கிறாங்கல்ல, ஸோ அது எதுக்குன்னா ஒரு நீர் வழியை மற்றதோடு இணைக்கிறதுக்காக. குழிக்கால்வாய் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆற்றை கடக்க. அணை அப்படிங்கிறது ஆற்றை பாசனத்திற்காக பயன்படுத்த. சரிங்களா? ஆன்சர் என்னப்பா? 4, 3, 2, 1. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், வண்டல் மண்ணை பொறுத்தவரை பின்வரும் எந்த கூற்று தவறானது? மழைக்காலங்களில் அடிக்கடி வெள்ளத்தால் மூழ்கும். சரிதானப்பா? சரிதான். குறைந்த நைட்ரஜன் மற்றும் கால்சியம் கார்பனேட்டின் மாறுபட்ட சதவீதம். சதவீதங்கிறாங்க. சரியா? தவறு. ஸோ அடுத்தது மண்ணின் நிறம் வெளிர் சாம்பல் முதல் அடர் சாம்பல் வரை மாறும். அதாவது வந்து இதோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் சாம்பல் இருந்து அடல் சாம்பல் வரைக்கும் வந்து இதோட நிறம் வந்து மாறும் வண்டல் மண்ணுக்கு. சரியா? அப்போ எது வந்து தவறானது? ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, வெள்ளப்பெருக்கில் டேஸ் செறிவு அதிகமாக உள்ளது. வெள்ளப்பெருக்கில் வண்டல் மண் செறிவு. ஆப்ஷன் சி, வண்டல் மண் செறிவு அதிகமாக உள்ளது. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, நிலையான வகை வேளாண்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நிலையான வகை வேளாண்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இடைவிடாத விவசாயம். ஆப்ஷன் ஏ, இடைவிடாத விவசாயம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த மண்ணில் உயிர் சத்து மிக அதிகம் உள்ளது? உயிர் சத்து அதிகமாக இருக்கிறது வந்து எந்த மண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட்டு மற்றும் மலைமண். ஆப்ஷன் பி, காட்டு மற்றும் மலைமண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் சத்துக்கள் மிக அதிகமாக உள்ளது. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது கோடைகால பருவ வேளாண்மையுடன் தொடர்புடையது? எது வந்து கோடைகால பருவ வேளாண்மையுடன் தொடர்புடையது? சைட். ஆப்ஷன் ஏ, சைட். அடுத்த கேள்வி பாருங்க, காதர் மண் வகை எங்கே காணப்படுகிறது? காதர் மண் வந்து எங்கே காணப்படும் கேட்டிருக்காங்க. எங்கப்பா? ஆன்சர் வெள்ளச்சமவெளி. ஆப்ஷன் சி, வெள்ளச்சமவெளியில் பார்த்தீங்க அப்படின்னா காதர் வகை மண் எல்லாம் அங்கே காணப்படும். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது பணப்பயிர் அல்ல? எது வந்து பணப்பயிர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பணப்பயிரெல்லாம் எதுப்பா? கரும்பு வரும், காப்பி கிடையாது, புகையிலை இருக்குது, பருத்தி இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான்ப்பா. சரிங்களா? பணப்பயிர் இல்லைன்னா காஃபி.
அடுத்த கேள்வி, சர்வதேச அளவில் வெப்பமண்டல செர்னோசெம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் டேஷ் இவை இந்தியாவில் 3வது மிகப்பெரிய மண் குழுவை சார்ந்தது. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச அளவில் வெப்பமண்டல செர்னோசெம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. எதுப்பா? கருப்பு மண். ஆப்ஷன் டி கருப்பு மண். இது வந்து இந்தியாவின் 3வது மிகப்பெரிய மண் குழுவை சார்ந்தது. ஸோ அடுத்த கேள்வி, பருத்தி விளையும் கரிசல் மண்ணின் மற்றொரு பெயர் டேஷ் என அழைக்கப்படுகிறது. பருத்தி விளையும் கரிசல் மண்ணோட இன்னொரு பெயர் என்னப்பா? ரெஹூர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி ரெஹூர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சு கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 10 இயர்ஸ் ஒரு கொஷின் நம்ம ரிவிஷன் பண்ணாலே போதும். மினிமம் ஒரு 10 கொஷின்ஸாவது கேட்டுறாங்க. உலகின் மிக நீளமான அணை எது? உலகின் மிக நீளமான அணை வந்து ஹீராகுட் அணை. ஆப்ஷன் பி ஹீராகுட் அணை. அடுத்த கேள்வி, கூற்று மற்றும் காரணங்கள் பாருங்க. கூற்று, கரிசல் மண் அவற்றின் மூலப்பொருட்களை வானிலை சிதைவுற்ற பாறைகளிலிருந்து பெறுகின்றது. கரிசல் மண் அவற்றின் மூலப்பொருட்களை வந்து வானிலை சிதைவுற்ற பாறைகளிலிருந்து பெறுகிறது அப்படிங்கிறாங்க. சரியா? சரி. அடுத்து காரணம் வந்து பாருங்க, கரிசல் மண்ணிற்கு அதிக நீரை தக்க வைக்கும் திறன் உள்ளது அப்படிங்கிறாங்க. கரிசல் மண்ணுக்கு அதிக நீரை தக்க வைக்கும் திறன் உள்ளது. சரியாப்பா? ஸோ சரிதான். பட் வந்து இது வந்து இதுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. கரெக்டா? இது வந்து ஆப்ஷன் பிப்பா. கூற்றுக்கான இவை ரெண்டுமே சரிதான். ஆனால் வந்து காரணம் வந்து கூற்றுக்கான விளக்கம் அல்ல. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, ஜோரம் பெரிய உணவு பூங்கா. ஜோரம் பெரிய உணவு பூங்கா அமைந்துள்ள இடம் வந்து மிசோரம். ஆப்ஷன் சி மிசோரம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பொறுத்துக்களை கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, வண்டல் மண் டேஷ் மூலம் வளமானதாக உள்ளது. வண்டல் மண் எது மூலம் வந்து வளமானதாக உள்ளது அப்படின்னா, மக்கிய பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கரிம பொருட்கள் அதோட மூலமாக தான் இது வந்து வளமாக இருக்கிறது. சரிங்களா? இது வண்டல் மண். அடுத்த கேள்வி, அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் எதுப்பா? அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் வந்து ரெஹூர் மண். ஆப்ஷன் பி ரெஹூர் மண். அடுத்த கேள்வி, ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது. ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது. ஆன்சர் வெள்ளை புரட்சி. ஆப்ஷன் பி வெள்ளை புரட்சி. அடுத்த கேள்வி பாருங்க, வடமேற்கு இந்தியாவின் ரெஹூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது. நர்மதா, தாபி, பூர்ணா, சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்கில் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகள் ஆகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமை பெறுகிறது. அவை முறையே ஜோவர், பஸ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள். பின்வருவற்றில் எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது? எது வந்து அதிகமாக ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. அடுத்த கேள்வி, உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் எது? உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் வந்து மண்வெட்டி விவசாயம். மண்வெட்டி விவசாயம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் வாழ்வாதார வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மை இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது. இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மையோட இருப்பு வந்து எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை சார்ந்துதான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, சரளை மண் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வார்த்தையானது கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. சரளை மண் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிரேக்க மொழியிலிருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? ஸோ இல்லை, தவறு. ஸோ அடுத்தது, இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி வந்து அதிகமாக உள்ளது. இதில் சரளை மண்ணில். சரிதான். சரிங்களா? அடுத்தது, இதில் நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது. எது வந்து அதிகமாக இருக்குது? இரும்பு, அலுமினியம் சக்தி வந்து அதிகமாக இருக்குது. நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு எல்லாமே இதில் வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா? ஸோ சரிதான். அப்போ இதில் கொஷின் என்ன சரியானது எதுப்பா? 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சிப்பா 2, 3 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி கிளியராக தெரியல, சொல்கிற பாருங்க. தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் எந்த பயிரோட உற்பத்திக்காக வந்து அதிக பரப்பளவு நிலம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா நெல் தான். ஆப்ஷன் ஏ நெல். அடுத்த கேள்வி, இந்தியாவின் புதிய பசுமை புரட்சியின் தந்தை யாருப்பா? இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை வந்து யாருப்பா? எம்.எஸ். சுவாமிநாதன். ஆப்ஷன் சி எம்.எஸ். சுவாமிநாதன்.
அடுத்த கேள்வி, பின்வரும் விவசாய முறைகளில் எது சூழல் நட்பு? விவசாய முறைகளில் எது வந்து சூழல் நட்புன்னு கேட்டிருக்காங்க. கரிம வேளாண்மை. ஆப்ஷன் ஏ கரிம வேளாண்மை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. உலகளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகளை வந்து உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகளை உற்பத்தி பண்ணுறதுல வந்து முதலிடம் வகிக்கிறது. சரியா? சரிதான். ரெண்டாவது, பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. இதுவும் சரிதான். சரிங்களா? ஆன்சர் இரண்டுமே சரிப்பா. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவை? நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இடைத்தரகர்களை ஒழித்தல், சரிதான். நில குத்தகை சட்டம், அதிக மகசூல் தரும் விதை வித்துக்கள் இதில் வராது. நில உச்சவரம்பு, ஸோ அதான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது நில சீர்திருத்த நடவடிக்கைகள் தான் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 4த்துக்கு சரியா? ஆப்ஷன் ஏப்பா. தேர்ட் வந்து அதிக மகசூல் தரும் விதை வகைகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிலத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் பொறுத்துக்க. பசுமை புரட்சியில் என்னப்பா? பசுமை புரட்சியில் என்ன? உணவு பயிர்கள். ஸோ செகண்ட் ஒன், வெண்மை புரட்சி அப்படின்னா பால். நீல புரட்சி அப்படின்னா மீன் உற்பத்தி. மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் 3 4 1 2 ஆப்ஷன் பிப்பா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இந்த மாதிரி பொறுத்துக்க எல்லாமே உற்பத்திகள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பசுமை புரட்சியின் பலவீனங்கள் என்பதை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் வந்து எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. விதைகள் மற்றும் உரங்களுக்கு பேரழிவு மூலதனம் தேவைப்படுகிறது. விதைகள் மற்றும் உரங்களுக்கு வந்து பேரழிவு மூலதனம் வந்து தேவைப்படுகிறது. சரிதான். ரெண்டாவது, முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? கோதுமை நெல் உற்பத்தி வந்து பன்மடங்காக பெருகுச்சா? ஸோ இல்லை, தவறு. அடுத்தது, அதிக உரங்களின் பயன்பாடு நிலத்தின் செழுமைத்தன்மையை பாதித்தது. சரிதான். ஸோ ஆன்சர் என்னப்பா? 1 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கேள்வி, வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர் எது? வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர் வந்து கரும்பு. ஆப்ஷன் சி கரும்பு. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்ப்பா? எம்.எஸ். சுவாமிநாதன். ஆப்ஷன் பி எம்.எஸ். சுவாமிநாதன். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பின்வருவனவற்றுள் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழிலாகும்? பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில் வந்து எதுப்பா? வேளாண்மை. ஆப்ஷன் சி வேளாண்மை. அடுத்த கேள்வி, கூற்று மற்றும் காரணங்கள். கூற்று, நுண்ணுயிர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. சரியா? சரி. காரணம், நுண்ணீர் பாசன திட்டத்தில் அதிக அளவான நீர் சீரான கால இடைவெளிகளில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை வந்து குறைத்து உரத்தோட பயன்பாட்டு திறனை வந்து அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் வந்து பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விடவே வந்து அதிக மகசூல் கிடைக்கும். சரிங்களா? கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, உலக காபி உற்பத்தியில் இந்தியா டேஷாவது இடத்தை வைக்கிறது. உலக அளவில் பார்க்கும்போது காபி உற்பத்தியில் வந்து இந்தியா எத்தனாவது இடம்ப்பா? 7வது இடம். அடுத்த கேள்வி, டேஷ் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும். எது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறை? இயற்கை விவசாயம். ஆப்ஷன் ஏ இயற்கை விவசாயம். அடுத்த கேள்வி, ஐசிஆர்ஐ சாட் டேஷ் உடன் தொடர்புடையது. ஸோ எதுக்குப்பா? வறண்ட நில விவசாயம். ஆப்ஷன் பி வறண்ட நில விவசாயம். அடுத்த கேள்வி, சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையதால் எதுப்பா? சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது ஆப்பிள், இறைச்சி, தக்காளி, இறால். எது வரும்? இறைச்சி. ஆப்பிள் இல்லை, இறைச்சி வரும், தக்காளியும் வரும், இறால் வராது. கரெக்டா? 2 3 சரிப்பா. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, புரட்சிகள் மற்றும் உற்பத்திகள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். பொறுத்துக்களை ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி PDF நோட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல் நோட்ஸுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? அதெல்லாம் பாக்ஸ் கொஷின்ஸும் கொடுத்துருவோம். இதெல்லாமே பாக்ஸ் கொஷினில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடும். சரிங்களா? தங்க நூலிலை புரட்சி
தங்க நூலிலை புரட்சி வந்து சணல் உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது இது பருத்தி உற்பத்தி. சாம்பல் புரட்சி உரங்கள். நீல புரட்சி அப்படின்னா மீன் உற்பத்தி. கரெக்டா? தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறது வந்து சணல் உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது பருத்தி உற்பத்தி. சாம்பல் புரட்சினா உரங்கள். நீல புரட்சினா மீன் உற்பத்தி. ஸோ ஆன்சர் என்னப்பா? 3, 4, 1, 2 ஆப்ஷன் டிப்பா. அடுத்த கேள்வி, வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது? வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் பால் உற்பத்தி. அடுத்த கேள்வி, பசுமை புரட்சி எந்த பயிர்களின் சோடியில் மிகவும் வெற்றிகரமானதாக செயல்படுகிறது? கோதுமை மற்றும் அரிசி. ஆப்ஷன் ஏ. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்க, நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது? நீல புரட்சி வந்து எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் டி. மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக. மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நீல உற்பத்தி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா? அதோட முக்கிய நோக்கமே அதுதான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு புரட்சியுமே எதுக்காக, அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்குறாங்கல்ல, ஸோ அது கூட இதுவுமே கேட்குறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்து டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் எக்ஸாம்ஸ்க்குள்ளே. தேங்க்யூ.